Exercise 7.8 12th question. A hollow cone with base radius a centimeter and height b centimeter is placed on a table. இது மாதிரி ஒரு கோன், இதோட radius a, height வந்து b, இது ஒரு டேபிளில் வச்சிருக்காங்க. Show that the volume of the largest cylinder that can be hidden underneath. அப்போ இந்த கோன்குள்ளே ஒரு சிலிண்டரை மறைச்சி வைக்கிறாங்க. அந்த சிலிண்டருக்கு மேக்ஸிமம் வால்யூம் இருந்தால் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா அந்த சிலிண்டரோட வால்யூம் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 4/9 டைம்ஸ் ஆஃப் த வால்யூம் ஆஃப் கோன். அந்த கோனோட வால்யூமை நம்ம 4/9 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அந்த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோன்னு தெளிவாக எழுதுவோம். ஸோ வி ஆர் சப்போஸ் டு ப்ரூவ் வால்யூம் ஆஃப் சிலிண்டர். Volume of cylinder is equal to 4/9 times of volume of cone. நீங்கள் 10thலே volume of cone formula படிச்சிருக்கீங்க. So it is nothing but 4/9 times of volume of cone என்ன formula படிச்சிருக்கோன்னா 1/3 pi r square h. rனா radius of the cone. ஆனால் இந்த இடத்துல கோனோட radius வந்து a. So 1/3 pi r square பதிலாக a square. r square h. hனா height. இங்கே height வந்து b. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். 4/9 into 1/3 pi a square b. இதுதான் ப்ரூவ் பண்ணுறோம். இப்போ நான் வந்து இங்கே உள்ள ஒரு சிலிண்டர் வரைஞ்சிருக்கேன். சிலிண்டரோட ஹைட் வந்து ஹன்னு அசியூம் பண்ணுறேன். சிலிண்டரோட ரேடியஸ் ஆர்னு மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ இது ஆர்னா இங்கே ஓடின்றது தான் சிலிண்டரோட ரேடியஸ், அதுவும் ஆர் தான் இருக்கும். ஓகேயா? இப்போ உங்கள் கண்ணுக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் தெரியும். ட்ரையாங்கிள் ஏஓசி, அது நல்லா தெளிவாக தெரியணும்னு தனியாக வேற வரைஞ்சிருக்கேன். ஏஓசி. அந்த ஏஓசியில் ஏஓன்றது ஹைட் ஆஃப் த கோன். ஹைட் ஆஃப் த கோன் கொஸ்டின்லேயே பின்னு சொல்லியிருக்காங்க. ஓசின்றது ரேடியஸ் ஆஃப் த கோன், தட் இஸ் ஏ. அதெல்லாம் கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த குட்டி ட்ரையாங்கிள் உங்களுக்கு தெரியும், பிடிசி. அப்போது பிடிசி இங்கே வரைஞ்சிருக்கேன். இந்த பிடின்றது இந்த சிலிண்டரோட ஹைட். அது நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், ஹெச். அப்போது பிடி இஸ் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர் ஹெச். நமக்கு டிசி தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிசி கண்டுபிடிக்கலாம். ஸோ டிசி எப்படி கண்டுபிடிக்கலான்னா இந்த லைன் பாருங்கள், ஓசி. இந்த லைன் பேர் ஓசி. ஓ இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே முடியுது ஓசி. இந்த ஓசியை நம்ம ஓடி ப்ளஸ் டிசின்னு எழுதலாம்ல. இந்த லைன் ஓசியை ஓடி ப்ளஸ் டிசின்னு எழுதுகிறோம். இப்போது ஆக்சுவலாக ஓசின்னா என்னது, ரேடியஸ் ஆஃப் த கோன். கோனோட ரேடியஸ் வந்து ஏ. ஓடின்னா ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர். ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் நம்ம ஆர்னு டினோட் பண்ணியிருக்கோம். அப்போ இது வச்சு நம்ம டிசி கண்டுபிடிக்கலாம். ஸோ டிசி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஆர். ஸோ அதை இங்கே மார்க் பண்ணுறேன், a minus r. So DC is equal to a minus r. So நமக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் பாருங்கள். இந்த ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்குது, இங்கேயும் 90 டிகிரியாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் கோன்னா அந்த நடுவில் இருக்கிற ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும். இந்த இடத்துலையும் சிலிண்டரோட ஹைட்டுனால இந்த ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்குது. ஸோ போத் தி ஆங்கிள்ஸ் ஆர் 90 டிகிரி. இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா இங்கேயும் ஆங்கிள் சி இருக்குது, இங்கேயும் ஆங்கிள் சி இருக்குது. ஸோ ஆங்கிள் சி இஸ் காமன் ஃபார் போத். ஸோ ரெண்டு ஆங்கிள் சேமாக இருந்துச்சு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாலே அது சிமிலர். தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் ஏஓசி, ட்ரையாங்கிள் ஏஓசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிடிசி. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த பர்டிகுலர் ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கனால இது ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர். ட்ரையாங்கிள் ஏஓசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிடிசி. அப்போ அவங்களோட சைட்ஸும் ஒரு ரேஷியோவில் தான் இருக்கும். அப்போ நான் என்ன எழுதலாம், இந்த சைடு ஏஓன்னு எழுதுறேன்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த சைடு எழுதணும் பிடி. ஸோ ஏஓ பை பிடி, ஏஓ பை பிடி இஸ் ஈக்குவல் டு இந்த பேஸ் எடுப்போம் ஓசி பை டிசி. இந்த ரெண்டு சைடும் நம்ம கம்பேர் பண்ண முடியும். Because they are similar, the sides also will be in the same ratio. AO by BD is equal to OC by DC. இப்போ நம்ம தெரிஞ்ச டேட்டாஸ் எல்லாம் ஃபில் பண்ணலாம். AOனா height of the cone, so B. BDனா height of the cylinder H. அதே மாதிரி இங்கே OC is equal to
A. DC is equal to A minus R அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம ஹெச்சுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஹெச்சை நம்ம எப்படி எழுதலான்னா, இந்த A minus R இந்த சைடு கொண்டு போகிறோம், இந்த ஹெச்சை இந்த சைடு கொண்டு போகிறோம். ஸோ B into A minus R equal to AH. எனக்கு ஹெச்சுக்கு மட்டும்தான் ஆன்சர் தேவை, இல்லாட்டி வேல்யூ தேவை. அப்போ இந்த A கீழே கொண்டு வரணும். ஸோ H is equal to BA minus R by A. So I got a relation for H. இது நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன், தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வால்யூம் ஆஃப் சிலிண்டர்லேருந்து கதையை ஆரம்பிப்போம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் நம்ம 10th என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்னா, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ V இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர், ஹெச்சுக்கு பதிலாக இங்கே நமக்கு கிடச்சிருக்குல்ல, இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது மல்டிப்ளை பண்ணிகிட்டே எழுதலாம்ல, B இன்ட்டு A AB, B இன்ட்டு ஆர் மைனஸ் BR பை A. ஸோ இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இதை இன்னும் ஃபர்தராக நான் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்மால் மல்டிப்ளை பண்ணும்போது பை ஆர் ஸ்கொயர் இல்லாட்டி பை ஏபி ஆர் ஸ்கொயர் பை ஏ, பை ஏபி ஆர் ஸ்கொயர் பை ஏ. அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் பை பி ஆர் கியூப், மைனஸ் பை பி ஆர் கியூப் பை ஏன்னு எழுதலாம். இங்கே நல்லா நோட் பண்ணுங்கள், இங்கே இருக்கிற ஒரு ஏ இங்கே இருக்கிற ஒரு ஏ கேன்சல் பண்ணலாம். ஸோ வி கெட் V is equal to பை பி ஆர் ஸ்கொயர், இங்கே பார்த்தீங்கன்னா பை பி பை ஏ ஆர் கியூப், பை பி பை ஏ ஆர் கியூப். இதுதான் நம்மளோட வால்யூத்தோட ஃபார்முலா. இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் கிரிட்டிக்கல் நம்பர், அது மாதிரி எப்படி மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கலான்னு யோசிக்க போகிறோம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ V dash is equal to R ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த 2 முன்னாடி போடு. ஸோ 2 பை பி ஆர், இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3 முன்னாடி போயிடும். 3 பை பி பை ஏ ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டோம். Now let us equate this to 0. So V dash is equal to 0. Now you will have 2 pi b r minus 3 pi b by a r square equal to 0. இதுக்கு LCM எடுக்க போகிறேன். So you will have 2 pi a b r minus 3 pi b r square whole thing divided by a is equal to 0. இந்த a அந்த சைட் போச்சுன்னா இனிமேல் டினாமினேட்டர் இருக்காது. நியூமரேட்டரில் கூட நம்ம பை பி ஆரை காமனாக எடுக்கலாம். பை பி ஆரை காமனாக எடுத்துட்டோன்னா யூ ஹாவ் டு ரைட் ஹியர் 2a. ஏன்னா பை வெளியில் போயிடுச்சு, பி வெளியில் போயிடுச்சு, ஆர் போயிடுச்சுன்னா 2a. இங்கே பை பி ஆர் போயிடுச்சுன்னா மைனஸ் 3r அப்படி தான் வரும், ஈக்குவல் டு 0. ஸோ வி ஆர் ஹேவிங் 2 திங்ஸ். ஒன்று பை பி ஆர் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், பை பி ஆர் ஈக்குவல் டு 0, இல்லாட்டி 2a minus 3r equal to 0. இது 0வாக இருக்க சாத்தியம் இல்லை. ஏன்னா இது 0வாக இருந்தால் you will get r is equal to 0. பை பி அந்த சைட் போச்சுன்னா you will have r is equal to 0. Radius 0னா there is no cylinder. அப்போ it is not possible. Here what you will have is 2a is equal to 3r. Or I can write r is equal to 2a by 3. ஸோ நம்ம ஆருக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். r is equal to 2a by 3. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த இடத்துல வால்யூம் வந்து மேக்ஸிமமாக இருக்குமா மினிமமாக இருக்கணுமா. r 2a by 3 இருக்கிற இடத்துல வால்யூம் will be மேக்ஸிமம் ஆர் மினிமம். அதுக்கு நான் இன்னொரு வாட்டி வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். v செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இந்த ஸ்டெப்பை பார்த்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஆரை தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இட் இஸ் கோயிங் டு பி 1. ஸோ இந்த மிச்சம் இருக்கிற 2 பை பி அப்படியே எழுதணும். ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 பை பி, ஏன்னா ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அதனால் அதை எழுத தேவையில்லை. இங்கே ஆர் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த 2 முன்னாடி போயிடும். ஸோ வாட் யூ வில் ஹாவ் இஸ் minus 6 pi b r divided by a.
இப்போ இந்த இடத்துல இந்த ஆருக்கு 2a/3 சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுடைய ஆன்சர் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்கலாம். v2 dash at r is equal to 2a/3. ஸோ இந்த ஸ்டெப்பில் r இருக்கிற இடத்துல 2a/3ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 2πb, இந்த 2πb அப்படி எழுதிட்டேன், மைனஸ் 6πb/a. இப்போ இந்த ஆருக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், 2a/3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த a கேன்சல் ஆகிடும். 3 and 6 I can cancel. So you will have 2πb minus 2 2s are 4πb. That is our answer is minus 2πb. உங்கள் ஆன்சர் நெகட்டிவில் வந்தாலே what is the meaning? V is maximum at r is equal to 2a/3. இந்த இடத்துல உங்களுக்கு மேக்ஸிமம் வால்யூம் கிடைக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். So we have found out at the place r is equal to 2a/3 volume is maximum. ஆனால் நம்மளை அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 4/9 times the volume of the cone. ஸோ எப்படி அது ப்ரூவ் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ r is equal to 2a/3 இந்த ஸ்டெப்பில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இந்த டிசைட் ரிசல்ட்டை கொண்டு வரணும். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் equal to 4/9 times of the volume of the cone. ஸோ இந்த r is equal to 2a/3 இந்த ஸ்டெப்பில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ நான் அதை எழுதியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். v is equal to πb, r இருக்கிற இடத்துல 2a/3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ ஸ்கொயர் இருக்குது, அதனால் ஸ்கொயர் போடுறோம். மைனஸ் πb/a 2a/3 ஹோல் க்யூப் அப்படின்னு எழுதியாச்சு. இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணுறச்சு பை a ஸ்கொயர், இங்கே 2 ஸ்கொயர்னால் 4 வரும், 4 அது தூக்கி முன்னாடி போடுறேன். ஸோ 4a ஸ்கொயர் பை a ஸ்கொயர் b ஹோல் திங் டிவைடட் பை 9. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் 2 cube, that is 8 pi a cube b by 27a அப்படின்னு வரும். யூ கேன் கேன்சல் 1a and a cube. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 4 pi a ஸ்கொயர் by b by 9 minus 8 pi a ஸ்கொயர் b by 27 அப்படின்னு வரும். ஏன்னா இங்கே இருக்கிற ஏயும் இந்த a க்யூபும் கேன்சல் பண்ணியிருக்கேன். நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் என்ன இருக்கும்னா 27. ஸோ ஐ ஹாவ் டு மல்டிப்ளை திஸ் வித் 3. ஸோ மேலேயும் 3ஆல் தான் மல்டிப்ளை பண்ணும். 4 3s are 12 pi a square b minus 8 pi a square b. So you will have 12 minus 8 4 pi a square b by 27. இது நான் இப்படி கூட எழுதலாம். v is equal to 4/9 into 1/3 pi a square b அப்படின்னு எழுதுறேன். ஏன்னா 9 3s are 27, 4 into pi a square b னா 4 pi a square b. ஸோ இதுலேருந்து நமக்கு ஆன்சர் ரீச் ஆகிட்டோம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர், வீணா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 4/9 times ஆஃப் 1/3 pi a square b என்றது volume of cone. So this is the answer what they have asked.